My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். பனியும் குளிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது அண்ட் நம்ம அடுத்து வெயில் காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ வெயில் காலம்ன்றது ரொம்ப பெரிய நைட்மேர் அண்ட் அதை எப்படி சமாளிக்கின்றது எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்கலாம். அட் திஸ் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு சில வித்தியாசமான காய்கறிகள் வளர்த்துட்ருக்கேன் அண்ட் ஒரு சிலதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாகவும் ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் வளர்த்தது கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன். ஸோ என்னென்ன இருக்குது, நம்ம இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணுன்றதை பார்க்கலாம். அறுவடையை ஃபர்ஸ்ட் இந்த பாலக்கீரையிலேருந்து ஆரம்பிக்கலாம். பாலக்கீரைன்றது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி. முதல்ல தோட்டம் இப்போ தான் ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பாலக்கீரை தாராளமாக வளர்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது அண்ட் ரொம்ப அதிகமான அறுவடையும் கொடுக்கக்கூடியது. இது ஒரு லாங் டேர்ம் க்ராப். அதாச்சும் நீங்கள் ஒன்ஸ் விதைச்சிட்டிங்கன்னா 3-4 அறுவடை இதில் தாராளமாக எடுக்கலாம். அடுத்ததாக இந்த பச்சை பட்டாணி அறுவடை பண்ணலாம். ஆடிப்பட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாக தான் இந்த பச்சை பட்டாணி ஆரம்பித்தேன். இதிலேருந்து என்னால் ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு அறுவடை எடுக்க முடியுமான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் இப்போ நான் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். மாடி தோட்டத்துக்கு பச்சை பட்டாணி எந்தளவுக்கு ப்ராப்பராக வரும்ன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா அது வளரப்பவே நிறைய பிரச்சனைகளாக இருந்தது. விதை முளைப்பு, அப்புறமா அந்த நாற்று மாற்றி வச்சதுக்கப்புறமா அது வேறு ஊறி வளர்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் அதிகமான சொதப்பலை சந்திச்சிச்சு இந்த பச்சை பட்டாணி செடி. பட் ஸ்டில் ஒரு அருமையான அறுவடை கிடச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம செடி பட்டை அவரைக்காய் அறுவடை பண்ணிடலாம். இந்த அவரைக்காய் வெரைட்டி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. அண்ட் அடுத்ததாக மரம் முளைச்சிருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காய்கள் அறுவடை பண்ணிடலாம். சிகப்பு வெண்டைக்காய் செடின்னு தான் நான் விதையை வாங்கி வளர்த்து வச்சேன். ஆனால் அதில் வெண்டைக்காய் எதுவும் பெருசாக சிகப்பு கலரில் மாறின மாதிரிலாம் எனக்கு தெரியல. அடுத்ததாக இந்த பீன்ஸ் அறுவடை பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரெஞ்ச் டிராஃப்ட் பீன் வெரைட்டி. இந்த வெரைட்டி உயரம் கம்மியாக வளரக்கூடியது. இதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பற்றின ஒரு செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வெள்ளை பாகற்காய் அறுவடை பண்ணிடலாம். ஏன்னா அந்த பாவக்காய் பார்க்குறது வெள்ளை கலரில் இருக்கே, ஒரு வேளை ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்குமோ நீங்கள் சந்தேகப்படலாம். பட் ஆனால் அது கம்ப்ளீட்டான ஒரு நாட்டு வெரைட்டி. அடுத்ததான் இந்த சிகப்பு காராமணி அறுவடை பண்ணிடலாம். என்னோடய சேனலில் ஆல்ரெடி பச்சை காராமணி எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பச்சை காராமணி இந்த அளவுக்கு ஒரு நீட்டமான வளரல. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்த ரெட் லாங் பீன் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ நீட்டமான காராமணிலாம். அண்ட் அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பயிர் தம்பட்டை அவரை அறுவடை பண்ணிடலாம். ஸோ இந்த தம்பட்டை அவரையும் ஒரு முக்கியமாக மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடியது. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக வளரும், டிராஃப்ட் ரெசிஸ்டன்ஸ், ரெகுலராக தண்ணி விடணுன்ற அவசியமும் கிடையாது. அண்ட் அடுத்ததாக பஜ்ஜி மிளகாயை அறுவடை பண்ணிடலாம். பஜ்ஜி மிளகாவும் மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாகவே வளரக்கூடியது. ஒரு சில பிரச்சனைகள், இலை சுருட்டல், இலைப்பேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் சமாளித்தா போதும். அண்ட் அவ்வளவுதான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க அறுவடை. ஸோ வருஷம் தொடங்கிலேருந்து இப்போ வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு மாடித்தோட்டம். உங்களோட மாடித்தோட்டம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் எ பெட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் தேங்க்யூ பை PK.